அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த எல்லா நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அற்புடையாக வந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மிகுந்த கவலையோடு இருந்தோம். அந்த இரவு நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று. உலகத்திலே நாங்கள் தான் மிகப்பெரிய வல்லரசு என்று மாத்தட்டி கொண்டிருந்தவனுடைய அறிவிப்பால் ஒரு பழங்கால நாகரிகத்தை நான் அடித்து விட போகிறேன். சோகமான நிகழ்வு உலகத்திலே அரங்கேற போகிறது. உலக வரைபடத்திலே ஈரான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் துடை தெரிய போகிறது அப்படின்னு போட்டார். உலகமே கவலை, எல்லாத்துக்கும் கவலை. உடனே இவங்க சொன்னாங்க, நீங்க ஈரான்ல அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா அது எங்களை மட்டும் பாதிக்காதுப்பா. உங்க நட்பு நாடுலாம் இருக்குல்ல, பக்கத்துலலாம் அக்கம் பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எங்க இதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த அணு உலைக்கு பக்கத்துல எது இருக்கு? ஈரான் பெரிய நிலப்பரப்பு இல்லையா? உதாரணமா தமிழ்நாட்டுல இருக்க கூடங்குளத்துல ஒண்ணு ஏற்பட்டா முதல்ல யார் பாதிப்பாங்க? முதல்ல கேரளா பாதிக்கும். சென்னைக்கு பின்னாடி விவரம் புரியுதுங்களா? அப்போ அங்க ஏதாவது நடந்துச்சுன்னா முதலில் பாதிக்கப்படுவது நாங்கள் மட்டுமல்ல, இங்கெல்லாம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த அணு கதிர்வீச்சு இருந்துச்சுன்னா காற்று எந்த திசையை நோக்கி அடிக்கிறதோ அந்த திசையில எந்தெந்த நாடுலாம் வருகிறதோ அது முழுசா என்ன செஞ்சிருக்கணும், ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு இவங்க பதில் கொடுத்தாங்க. அப்ப அவங்க காத்திருக்கிறாங்க. 72 மணி நேரம், 42 மணி நேரம், 36 மணி நேரம், இன்று இரவு அப்படின்னு நெருங்கிட்டே இருக்குது. உலகம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி பண்ணிச்சிருவாங்க, வேற வழி இல்லையே, எல்லாமே நான் கம்ப்ளீட்டா குடும்பம் ஊரு நாடு எல்லாமே போயிடுதும் போது என்ன தம்பி எதிர்த்து என்ன தம்பி என்ன நிக்க போறோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹோர்முஸ் நீதியை இந்த நீர்நிலையை என்ன செய்யுது, திறந்து விட்டா நான் என்ன செஞ்சிருவேன், அதை விட்டுருவேன். அதை திறக்கிறதுன்ற வேலையே கிடையாது. அது மூண்டபடிதான். அதை மூடணும்னா அதுக்கு எங்களுக்கு சில நிபந்தனை இருக்குது அப்படின்னு இவங்க சில நிபந்தனையை என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ப்ரெஷர், ஏன்னா அவங்களுடைய நட்பு நாடுலாம் இருக்குல்ல பக்கத்துல, பெயர் தாங்கிய முஸ்லீம் நாடுகள்லாம் இருக்குதா இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் போய் குய்யோன்னு சொல்லி முறையிட்டு ஒரு பக்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாதிரி ஆச்சுன்னா தானே முடிய போகிறோம் தெரிஞ்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது. நீ நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் அவங்களுக்கும் போயிருக்கு. ஏன்னா அவங்க லேஸ்ல என்ன பண்றாதீங்கப்பா, சில விஷயம் மறைச்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளாம் நினைச்சா 2000 கிலோமீட்டர் தான் பாலஸ்தீன் ஏவுகணை போகும் நினைச்சோம். 4000 கிலோமீட்டர் போச்சா இல்லையா? கூட 2000 போனா நீ காலி, அவ்வளவுதான். நம்ம உன்னை இது வரைக்கும் யாரும் அடிக்கல. அவன் அடிக்க ஆரம்பிச்சானா போன வாரவனா கத்திக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவனுக்கு மானம் மரியாதை எல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். அப்படிலாம் அங்கேயும் என்ன செய்வாங்க, பேசுவாங்க இல்லைங்களா? கடைசியில அவர் வட்டி அடிச்சார். இல்ல நம்ம பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோம். அது நம்மளுடைய அண்டை நாடு, அது பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி. ஆக்சுவலா இதுக்கு முன்னெடுக்கிறது தகுதியானது யாரு? நம்ம தான். ஏன்னா நம்ம தான் ஈரானோட பல்லாண்டு காலமாக நேரு காலத்திலிருந்தே நாம பாலஸ்தீனை ஆதரிக்கிறோம். பாலஸ்தீன் ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறத ஆதரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிரசிடென்ட் ஈரான் நாடு நம்முடைய நட்பு நாடு. இவ்வளவு கொடுக்கல் வாங்கல் இருக்கு, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்க இருக்குது. ஈரான்ல இருந்து அப்படியே எரிவாயு குழாய் மூலமா நேர கேஸ் இந்தியா வர்றதுக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், காஷ்மீர் இப்படிலாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு ஒரு அற்புதமான திட்டங்கள்லாம் கூட என்ன செஞ்சிருக்கு, நம்மகிட்ட இருக்கு, வரைவு இருக்கு. ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
இது தாய் நாடு, அது தந்தை நாடு. இந்த உலகத்திலே இல்லை தந்தை நாடுன்னு யாருமே இதுக்கு சொன்னதே இல்லைங்க. புதுசாக இவர் ஏற்படுத்தி அதில் பெரிய அது ஒரு பக்கம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. நமக்கு சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இவ்வளோ பெரிய வல்லரசை ஒரு சின்ன குட்டி நாடு எதிர்க்க முடியுமா? அது வல்லரசு சாதாரணது கிடையாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப பெருசு, உலகத்தில் வீட்டோ அதிகாரம் கொண்டது, எல்லா நாடுகளுக்கும் ஆயுத விற்பனை செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நாடு. அந்த நாடை வந்து என்ன செய்ய முடியாது, யாருமே எதிர்த்து நின்றது கிடையாது. அது இந்த மாதிரி ஈரான் மாதிரி ஒரு சின்ன நாடு எதிர்க்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அப்ப ரெண்டுமே சேர்ந்து போடுறாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும். அப்ப ஈரானுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு இப்ப நிறைய ஆய்வு கட்டுறது, என்ன சொல்லிட்டு போனாங்க, நான் 45 மணி நேரத்தில் முடிச்சிருவேன், நாங்கள் நேராக போவோம், இறங்குவோம், அந்த ஆயத்துல அல் ஹமேனி அந்த குரூப்பை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுவோம், காலி பண்ணோட ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும். அப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே உள்ள ஒரு ஆளை கொண்டு போய் செய்வோம், அந்த ஆட்சியில் அமர்த்துவோம். அப்போ அவங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல அக்ரிமெண்ட் இருக்கும், அதன் மூலமாக ஈரான் நம்முடைய கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பர்மிஷன் வாங்கினாங்க. அடிச்சுட்டு வந்தாரு. சரி, அவங்களும் பார்த்தாங்க, ஒரு 2 நாள் தானே போய் முடிச்சுட்டு வந்துருப்பாங்க. இப்போ சாதாரண விஷயம் தானே, இதுக்கு போய் என்ன பெரிய விஷயம் தேவையில்லையே, போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஆனா போனதுதான் என்னாச்சுன்னா, சகதியில் சிக்கிக்கொண்ட யானையினுடைய கதி ஆயிடுச்சு. சகதியில போய் யானை சிக்கிச்சுன்னா மீட்க முடியுமா? அது போன்ற ஒரு சூழலை ஈரான் உருவாக்கியது. அதுல ஆய்வு பண்றவங்க வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன கேட்டீங்கன்னா, ஈரான் பயப்படவே இல்லைன்றாங்க. அதுதான் யாருக்குமே புரியல. எப்படிப்பா நீ பயப்படாம இருக்கிற, இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய தலைவர் சொல்றாரு, மிக பிரம்மாண்டமான ஆளா இருக்கிறாங்க, என்ன எப்படி நீ பயம் இல்லாம இருக்கிற அப்படின்னா அவங்க சொல்றாங்க, நாங்க பயம் இல்லாம இருக்கிறோன்னா சும்மா கூமுட்டத்தனமா பயப்படாம இல்லை. சில பேர் சும்மா நிற்பாங்க, லாரிக்கு முன்னாடி போய் வந்துரு அப்படின்னா டக்குன்னு ஏற்றிட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்காம இல்லையா, எத்தனை பேர் போயிருக்காங்களா இல்லையா? அப்படியே இல்லை, இவங்க லாரிக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. இவங்க 5 அடிக்கு வரும்போது லாரி 4 டயர் பஞ்சர் ஆயிடும். அந்த மாதிரி டெக்னிக்கோட போய் நிற்கிறது லாரிக்கு முன்னாடி. அது டிரைவருக்கு தெரியாது, ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்ய முடியாது, அவன் வந்தான்னா என்ன செய்யும், லாரி 4 இது என்ன பஞ்சரை 1 இன்ச்சு கூட போக முடியாது, அதோட சரக்கோட என்ன செஞ்சிடும், ஜோலி முடிஞ்சிடும் வைங்களேன். அந்த மாதிரி இவங்க வந்து வெறுமனே வீராவேசமான வசனங்கள் பேசவில்லை, விவேகமான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் மெயினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே இருந்தா பார்த்தீங்கன்னா ஆயத்துல அல் ஹமேனி ரொம்ப கிளீனா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்தாரு. 40 வருஷம் பிளான். இன்னைக்கு தான் அனுபவிக்கலங்க. இன்னைக்கு தானே பொருளாதார தடை நமக்கு தெரிய வருது. இது புதுசு கிடையாது, தொடர்ந்து காலங்காலமாக வந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்த பாலஸ்தீன 2023 அக்டோபர் 7ஆம் தேதி அடிச்சுட்டு வந்தாங்கல்ல ஹமாஸ், எல்லாம் என்ன பண்ணாங்க, டேய் நீ போய் அடிச்ச, நீ தான் ஆரம்பிச்ச, அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போய் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, மீடியால வந்துட்டு இருந்துச்சு, நாங்க டெய்லி செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். யாராவது கேட்டீங்களா? டெய்லி அடிப்பான், டெய்லி உதைக்கிறான், டெய்லி மிதிக்கிறான், எங்க பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேங்க. இப்ப வந்து 10,000 பேர் இருக்கிறாங்க ஜெயில, இஸ்ரேல் ஜெயில. அவன் தீர்மானம் போட்டிருக்கான், என்ன தெரியுமா, 10,000 பேர் நான் தூக்கில போட வேண்டும். அப்ப இவங்க சொன்னாங்க, அப்படியா ராஜா, எங்கிட்ட சில பேர் இருக்கிறாங்க, நீ போட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டுருவேன், முடிஞ்சா நீ போட்டுக்கோ. எவ்வளவு தைரியம் இருக்கும். ஐயோ போடுறீங்களே, ஐயோ வேணாங்க, ப்ளீஸுங்க, விட்டுருங்க, தெரியாம செஞ்சிட்டோம், மன்னிச்சிருங்க, நமக்குள்ள என்ன இருக்கு, அதுக்கு போய் இப்படிலாம் நீங்க போடலாமா? இந்த கதையே கிடையாது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரி, அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுறாங்க. அதுல முதல் விஷயம், ஒரு தௌஹீத்வாதி, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவன், அல்லாஹ் அக்பர் என்று கொள்கையை தன்னுடைய கோட்பாடாக ஏற்றுக்கொண்டவன், தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டவன், உலகத்தில் என்ன சக்தியை பார்த்து பயப்பட மாட்டான். அதான் மெயின். அல்லாஹ் அக்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் தான் பெரியவன், மற்றதெல்லாம் சின்னது, அவ்வளவுதான். எவ்வளவு இடத்துல போட்டோம், அது யாரா இருக்கட்டும், அல்லாஹ் அக்பர். அத முதல்ல அந்த மக்களுடைய மனங்களில் விதைக்கின்றார். ரெண்டாவது, எதையுமே வந்து எதிர்க்க முடியாத சக்திலாம் உலகத்துல கிடையாது, அல்லாவே எதிர்க்க முடியாது.
அல்லாஹ் தான் பெரியவன், அவன் தான் சுப்ரீம், எல்லாத்துக்கும் பெரியவன். மற்ற எல்லாமே நினைத்தால் என்ன செய்யலாம், சரியான முறையில் திட்டமிட்டால் அது அதுல ஒன்னா ரெண்டா அப்படின்றது நம்ம என்ன செய்யலாம், பார்த்தலாம். நாங்க எதிர்க்க முடியாத சக்தி அப்படிங்கிறது உலகத்துல இல்லை அப்படிங்கிறத தன்னுடைய லீடர்களுக்கும் கேடர்களுக்கும் மக்களுக்கும் மிக தெளிவாக புரிய வைக்கிறார்கள். இது ரெண்டு. மூணாவது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில உலகத்திலேயே தரமான கல்வி பெற்ற ஒரு அற்புதமான நாடு ஈரான். இன்னைக்கு எல்லாம் இயக்குறாங்க, சாதாரண பிராண்ட் இல்லப்பா. இன்னும் ராஜதந்திரம் அப்படின்னா என்னன்றத அவங்க போய் படிச்சுக்கணுப்பா. அவன் எவ்வளவு மிரட்டினாலும் எவ்வளவு உருட்டினாலும் எங்கேயுமே லூஸ் டாக் பண்ணதே கிடையாது. இப்போ லூஸை காலைல ஒன்று பேசுவான், 10 மணிக்கு ஒன்று பேசுவான், சாயங்காலம் 4 மணிக்கு ஒன்று, 6 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு அவன் பேசுறது திரும்பி பேசுவான். அவங்க நச்சு 4 வரையில சொல்லி முடிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். எங்கேயுமே லூஸ் டாக்லாம் பேசுறது. இப்போ உதாரணமா வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நைட்டு ஜோலி எல்லாம் நெருங்கிட்டே இருக்கு, டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம். அப்ப என்ன சொல்லுவாங்க, நடிச்சிருவியா, எங்கிட்ட என்னெல்லாம் இருக்கு தெரியுமில்ல, நீ போட்டு பாரு பார்க்கலாம், நானும் போடுவேன். ஒரு வார்த்தை சொல்ல, அப்படி சொல்லாதனால இவங்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? அவன் அதான் எதிர்பார்க்கிறான். அந்த மாதிரி இவன் சொல்லி என்னன்னா, பாத்தீங்களா பாத்தீங்களா இவரனால இல்லைன்னா பசங்க பாத்தீங்களா ஒரு நெருக்கடி வந்து என்ன செஞ்சிடறான், இருக்குன்னு சொல்லிட்டால, அதனால நாங்க போட போறோம் சொல்லாம இல்லையா. ஆனா நம்ம வாயவே தரல, ஒண்ணுமே செய்யல. அப்போ எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள பப்ளிக்க பாருங்க, நேர அந்த பாலங்கள், மின் நிலையங்கள், அந்த இஸ்பஹான்ல உள்ள அணுசக்தியில எல்லா மக்கள் திரளுங்க. நமக்கு சாதாரண ஒரு சின்ன ஒரு தெருவுல காட்டா வந்தாலே ஊட்டெல்லாம் மூடிட்டு எல்லாம் ஜன்னல் இதெல்லாம் போட்டு எல்லாம் அவ்வளவு சேஃபா செஞ்சிருவாங்க. பெரும்பாலான இடங்கள்ல வெளியே வர மாட்டாங்க. அந்த மக்கள் இன்னைக்கு அழிய போறப்ப அவன் ஜோலி முடிய போது, நீ நைட்டு தான் கடைசி இரவு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள இல்லை, எங்க இருக்கிறாங்க, தெருவில் வந்து நிக்கிறாங்க. மிட் நைட்ல எல்லாரும் கையில விளக்கு வச்சிருக்கிறாங்க, எல்லாருமே போன் வச்சிருக்கிறாங்க, ஓதுறாங்க, தொழுறாங்க, பாட்டு பாடுறாங்க, கவிதை வாசிக்கிறாங்க, நாளைய மீன் முடக்க விடுறாங்க. நீ போட்டா போட்டுப்பா, முதல்ல எங்களை தாண்டி போட்டது. நீ என்ன வந்தியோ எங்களை தாண்டி தான் என்ன செய்யணும், எங்க மின்சார செக்டரை கை வைக்க முடியும், எங்களை தாண்டி தான் நீ வந்து பிரிட்ஜ் அடிக்க முடியும், எங்களை தாண்டி தான் நீ வந்து இதுல வந்து என்ன செய்ய முடியும், நீ கை வைக்க முடியும் அப்படின்னு அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் வந்து நிற்கும் போது உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை யாருமே பார்த்தது கிடையாது, எங்கேயுமே பார்த்தது இல்லை. உலக சரித்திரத்துல ஈரான் வந்து மிகப்பெரிய முன்மாதிரி. அடுத்த ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு யானை வருகிறது அப்படின்னா யானைக்கு யானை தான் வைக்கணும் அப்படின்னு அவங்க குர்ஆனை படிச்சோம். நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம். அப்ரஹா வரும்போது யானைப்படைக்கு கவுண்டர் கொடுத்ததால யானைப்படையை அனுப்பிச்சான் இல்ல, ஒட்டகப்படையை அனுப்பிச்சான் இல்ல, குதிரைப்படையவா அனுப்பிச்சான் இல்ல, காலால் படையவா அனுப்பிச்சான் இல்ல. யானை தரையில வருது, தரையை டச்சே பண்ணல, தரைய டச்சே பண்ணல. என்ன பண்றாங்க, நல்லா இருக்காதா, வானத்திலிருந்து அனுப்புறான், ஸ்பேஸ்ல இருந்து அனுப்புறான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, உலகத்திலேயே வானத்துல ஆட்சி செலுத்தக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட். உலகத்திலே நம்பர் 1 நீ பண்ணுப்பா. அதுல 2 நிபந்தனை, சீப் அண்ட் பெஸ்டா இருக்கணும், ஈஸிலி யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றோம்ல, எல்லாருமே தோல்ல தூக்கி வச்சு கூட என்ன செஞ்சலாம், அது போயிடணும். அல்ல ஒரு லாரி வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கோம், அல்ல ஒரு ட்ராக்ல வச்சு அனுப்பிச்சு விட்டுருக்கோம். ரொம்ப ஈஸியா இருக்கணும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த மாதிரி இதுவரைக்கும் எதுவுமே இருக்கக்கூடாது, இதுவரைக்கும் எவன்ட்டே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ப்ராஜெக்ட். முடியுமா முடியாதா, இல்லைங்க முடியுங்க, சரி செஞ்சாங்களா இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, உலகத்துல யாருமே அப்படி பார்த்தது இல்லை. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, என்கிட்ட அணுகுண்டு இருக்கிறது, அதனால நான் மிரட்டுவேன். அவன் என்ன பார்க்கறான், அது அணுகுண்டு வந்து அணுகுண்டால பண்ண முடியாது. நம்மகிட்ட காசு பணம் வாய்ப்பு வசதி அது இல்லை. அணுகுண்டால பண்ண முடியும். யாருப்பா சொல்றது? மாற்று என்ன, அவுட் ஆஃப் தி பாக்ஸ், மாற்று சிந்தனை, வெளியே வந்து திங்க் பண்ணு. அதை வந்து கொமேனி வந்து அழகா சொல்லிட்டு போயிட்டார். எப்பவுமே ஒரு முரடா வந்தானா முரடருக்கு எதிர்க்க போய் தான் நிக்கணும்னு இல்லை. ஒரு டைனோசர் வந்து வச்சுக்கல, அந்த டைனோசர் வந்து நிக்குதுன்னா அது எதிர்க்க போய் நிக்கிறது இல்ல, சைடுல போய் பண்ணினா அது அப்படியே ஆக்ரோஷமா திரும்பும். சைடுல போய் என்னதே ஏடாகூடமா பண்றதுங்கல, கையில கால்ல முதுகுல வயித்துல குறுக்குல ஏதாவது பண்ணி விட்டா என்ன செய்ய முடியாது. இல்ல அந்த வீரியத்தோட நிக்க முடியாது, வீரியத்தோட பாய முடியாது, வீரியத்தோட நடக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், அது வெறியோட திரும்பும். அந்த மாதிரி டெக்னிக் இருக்குப்பா. எது எதால வைக்கணும் அப்படின்னு எல்லாத்தோட பெருசு மனித மூளை தான்.
இயந்திரங்களோட பெருசு மனித முறை தான். அல்லாஹ் தஆலா உனக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்கிறான். இதுல வந்து உயர்வு தாழ்வுலாம் கிடையாது. இதுல வந்து அல்லாஹ் தஆலா யாருக்கு என்ன செய்யல, எல்லாருமே ஈக்குவலா தான் என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்துருக்கிறான். ஆனா நீங்க என்ன செய்யுங்க, ஆய்வு பண்ணுங்க. அஃபலா யன்துரூன் அஃபலா யன்துரூன் அஃபலா யன்துரூன் தான் குர்ஆன்ல எல்லாம் சொல்றான். எத்தனை இடத்துல சொல்றான், சிந்திங்கள் அப்படிங்கிறான், கவனிங்கள் அப்படிங்கிறான், ஆராயுங்கள் அப்படிங்கிறான், உற்று நோக்கவில்லையா அப்படிங்கிறான், உங்கள் பார்வையில் படவில்லையா அப்படிங்கிறான். இதெல்லாம் என்ன 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 சொல்றது இந்த வசனம் எல்லாம்? ரிசர்ச் பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க, சிறப்பான முறையில் இருங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ரிசர்ச் பண்றாங்க, ஆய்வு பண்றாங்க. என்ன அவங்க கண்டுபிடிச்சதுதான் பாலிஸ்டிக் மிசைலா இருக்கட்டும், சிஜில் மிசைலா இருக்கட்டும், அதுக்கு டான்சிங் மிசைல்னே பேர் வச்சிருக்காங்க. என்னன்னா அது எதுலையுமே சிக்கிக்காதான். இது ஒண்ணு. ரெண்டாவது சுப்ஹானல்லாஹ், அவங்க இப்போ வந்து யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்னு இப்போ வந்து பெரிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லேருந்து வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து எல்லா பத்திரிகையில் பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகள், இராணுவ வல்லுநர்கள், உலகத்தில் உள்ள அரசியல் விற்பனை எல்லாமே ஆய்வு கட்ட எழுதிருக்கேன். இப்போ நடந்த முடிஞ்சு 14 நாட்கள் கொடுத்துருக்குறாங்களா இல்லையா, எல்லாருமே ஆய்வு கொடுக்குறாங்க. அதில் என்ன அப்படின்னா, ஈரான் தாங்க ஜெயிச்சிருக்குது, அமெரிக்கா தோத்து போச்சு. ஏன் தோத்து போச்சு? அவன் இன்கம் சோர்ஸ் ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணிட்டான் அப்படின்னு. ஏன்னா அவன்கிட்ட வந்து இந்த F-13, F-15, F-35 அந்த அந்த ஹெலிகாப்டர் இது எல்லாம் வச்சிருந்தான் இல்லையா, இதெல்லாம் பண்டலு எல்லாம் பேசுமான கடையில் கொண்டு போய் போட்டுருங்க. EMP தாலி கூட உதவாது, இது அடிக்கிறதுக்கு பெருசெல்லாம் ஒன்று வேணாங்க, சும்மா சாதாரண ஆளே போதும், சாதாரணமாக வெள்ளை கிட்ட வந்து வாங்கியாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை உண்டாக்கிட்டான். ரெண்டுல ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா, அப்ப இவ்வளோ நாள் இவன் சொல்றது பில்டப்பா இருக்கும். F-35 விமானம் எப்படிப்பட்டது தெரியுமா, அதுக்கு நைட்லையும் போகலாம் பகல்லையும் போகலாம், அது யாரு கண்ணிலையும் போடாது, அது சத்தமே இருக்காது, எந்த டேட்டாலையும் சிக்காது, அதுலேருந்து தனியாக இப்படி இருக்கும், அதுலேருந்து அப்படி இருக்கும், அந்த விமானியை கூட பிடிக்க முடியாது, அந்த விமானி எங்கேயாவது விழுந்தா கூட அவருக்கு நீச்சல் தெரியும், ஓட்டப்பயிற்சி தெரியும், இதில் போய் ஏறுவார், ரகசிய கறி வச்சிருப்பாரு, அப்படியே சுரங்கம் தோண்டி வேற இடத்துல வந்துருவாரு, என்னென்னவோ பில்டப் பண்ணாங்க. அப்போ அது போயினும் அப்படி அப்படி வந்துருங்க. இவன் சொன்னது இது ஃபுல்லாக மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து மக்களை வந்து நம்ப வச்சு என்ன செய்யறது, தன்னுடைய ஆயுதத்தை விற்பதற்கான ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு. அல்லது இல்ல அதுலயும் ஓட்டை இருக்குது, அதுலயும் ஒரு பலகீனம் இருக்குது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன்கிட்ட உள்ள இதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், கரெக்டா பண்ணா அதை அடிச்சிட முடியும் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஈரான் வந்து ப்ரூஃப் பண்ணிச்சு. அதை அவன்கிட்ட போய் கேட்கறாங்க, அலெக்சிட்ட போய் கேட்கறாங்க, அயல ஒரு மந்திரிகிட்ட போய், நாங்க வந்து திடீர்லாம் வரலைங்க, அவன் 20 வருஷமா அவன் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான், எந்த நாட்டோட என்னெல்லாம் பண்ணா, அவன் ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், செகண்ட் என்ன பண்ணுவான், மூணாவது என்ன பண்ணுவான், அவன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதத்தினுடைய பவர் என்ன, எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு நம்ம சாதாரணமா நம்ம பார்க்கணும்னா, உலகத்துல வந்து இப்போ கிரிக்கெட்ல ஒரு சிறந்த வீரர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படிங்க இத்தனை செஞ்சுரி போடுறீங்க, நீங்க எப்படிங்க எல்லா பாலையும் நீங்க எதிர்கொள்றீங்க, நீங்க எந்த நாட்டில் போனாலும் ஜெயிக்கிறீங்களே, பாகிஸ்தான்ல போனா ஜெயிக்கிறீங்க, இங்கிலாந்துல போனா ஜெயிக்கிறீங்க, நியூசிலாந்துல ஜெயிக்கிறீங்க, இலங்கை என்ன காரணம்? அப்போ அவன் சொல்லுவான், இல்லை எந்தெந்த ஊர்ல மேட்ச் நடக்குதோ அதை ஃபுல்லா நான் எடுப்பேன், அங்க யாரெல்லாம் பவுலிங் போடுவாங்களோ அவன் எப்படிலாம் போட்டாடுறது ஷார்ட் பை ஷார்ட்டா பார்ப்பேன். அப்படி எப்படி ஓடி வர்றான், எவ்வளவு ஸ்பீட்ல ஓடி வர்றான், எப்படி ட்விஸ்ட் பண்ணி எப்படி போடுறான், சாதா பால் எப்படி போடுறான், சுத்தல்ல எப்படி பால் போடுறான், இதெல்லாம் பார்த்து செய்யறேன். அப்ப அதுக்கேற்ற நான் பிராக்டிஸ் பண்ணி எனக்கு தகவல் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெற்றி பெற்ற வீரரை பார்த்தீங்கன்னா அங்க போய் உடனே ஆடிட்டு ஜெயிச்சுட்டு வர்றதில்லை, நம்மளை எதிர்த்து யார் நிற்கிறார் என்று பார்த்து அதற்கேற்றார்கள் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றதை பாக்குறீங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஆய்வு பண்ணிருக்கிறாங்க, என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த அந்த ஆயுதங்களை கரெக்டான முறையிலே துல்லியமான முறையிலே கணித்து அதை அடிப்பதற்கு என்னன்னா அவங்க கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, குறைஞ்ச பட்ஜெட்ல என்ன செய்யணும், அதை காலி பண்ணிடணும். அது வரமக்கலை மாதிரி வச்சுக்கோங்களேன், சும்மா நமக்கு புரியுற மாதிரி பேசுறதா. வரமக்கலை பண்ண ஒரு பெருசா அண்டிக்க மாட்டாங்க, பெரிய ஜாபவனா இருப்பான், ஒரு இடத்துல லேசா தட்டா என்ன செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த அந்த பிரம்மாண்டமான அந்த F-13 இருக்கட்டும், F-16 இருக்கட்டும், அதை என்ன செய்வாங்க. இது ரெண்டாவது. மூணாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, எங்க இப்போ நாளைக்கு நடக்க போதில் பேச்சுவார்த்தை சனிக்கிழமை பாகிஸ்தான்ல ஈரான் அமெரிக்கா எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. அந்த ஷாபாஸ் அந்த இவர் தான் பாகிஸ்தான் பிரதமர் தான் அதுக்கு வந்து செய்ய போறாரு, ஒருங்கிணைக்கிறார், கோஆர்டினேட் பண்றாரு. இதே மாதிரி ஒரு கூட்டம் தான்
நினைச்சு ஒம்மனே நடக்குது இதே சமாதான பேச்சுவார்த்தை. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, சரி இனிமேல் வந்து யூரேனியம் செறிவூட்டுவதை நாங்கள் என்ன செஞ்சிடறோம், இத்தோட ஸ்டாப் பண்ணிடுறோம். எங்கிட்ட இருக்கிறது ஒரு 400-450 கிராம் இவ்வளோ இருக்குது, 450 கிலோ இவ்வளோ இருக்கு, இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், இதுக்கு கொடுத்துட்றோம் அப்படி அந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. எழுதியாச்சு, டிராஃப்ட் எழுதியாச்சு, கையெழுத்து போட்டால் என்ன ஆகிடும், சமாதானம் வந்துடும். அது பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, உள்ள போய் ஆயத்தில் சமீனிய காலி பண்ண அங்கே உள்ள மாணவிகள் சிறுமிகள் படிக்கின்ற அந்த ஸ்கூலில் குண்டை போட்டு 160 பேரை சாவடிச்சாங்க. ஒப்பந்தம் புரிஞ்சா? அப்போ ஆரம்பிச்சது யாரு? அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து சமாதானத்துக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாதுடா, நான் போன முறை வந்தனா இல்லையா, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோமா இல்லையா, நீ என்ன பண்ண, பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிச்ச, எப்படி உன்னை நம்பி வர்றது? அப்ப நீ எங்களை அடிச்சீங்கன்னா இவங்க எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவங்க திருப்பி என்ன செய்வாங்க, இஸ்ரேல அடிப்பாங்க. அந்த பக்கமே அவங்க போகல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவனுடைய ஆதரவு நாடு எதெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் அமெரிக்கா பேஸ் இருக்கு, அது கத்தரா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், யூஏ இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு அடி காலி பண்ணு. அப்போ எல்லாமே நடி போறோம். ஆஹா, அது என்ன பெரிய சேதம்னா, அந்த அமெரிக்கா 30 வருஷமா எல்லா அவருடைய இன்ஜினியர்கள், சயின்டிஸ்டுகள், பிஸ்னஸ் மேனு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி கஷ்டப்பட்டு உருவாக்கி மிக பிரம்மாண்டமாக முறையில் வைத்து இந்த அரபு நாட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி தலையில கூடக்கூடிய பூச்சூடி அவங்கள்ட்ட உள்ள சொத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்து, எண்ணெய் எல்லாம் உறிஞ்சி எடுத்து, கேஸ் எல்லாம் உறிஞ்சி எடுத்து, எல்லாத்தையும் ஒரு அவங்கள ஒரு வேற மாதிரி மாய உலகத்துல வச்சு உலகத்தையே ஏமாத்திட்டு சொகுசா வாங்கிட்டு இருந்தாங்க. அதை ஃபுல்லா அடிச்சு காலி பண்ணாங்க. ஒரே மாசத்துல முடிஞ்சு போச்சு. அது எப்படிப்பட்ட சிஸ்டம்னா, அந்த தாடு பேட்ரியாடு பெரிய பயங்கரமான பேரு, இதெல்லாம் ரொம்ப மிரட்சியா இருக்கும். என்னன்னா அது என்ன வர முடியாதுங்க, அது சாத்தியமே கிடையாதுங்க. அது அங்கேயிருந்து வரும்போது என்ன செஞ்சிடும், இதுவே கவனிச்சிடும், இதுவே பார்த்துடும், இதுவே போய் அடிச்சிடும். அது எல்லாத்தையும் ஒன்று பார்த்து 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 கரெக்டாக முடிச்சுட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எங்களுக்கு பக்கத்து நாடோட எந்த விரோதமும் கிடையாது தம்பி, உனக்கு எனக்கு எந்த பகையும் இல்லை. நான் உன் மேலே கொண்டு போட்டேன்னா, இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளோ இதில் அவங்க போடுறாங்கல்ல, புருஜ் கலிஃபால போகிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும், எவ்வளோ நேரம்? இஸ்ரேலில் போடுறோம், அங்கே போடுறோம், இங்கே போடுறோம், எல்லாம் போடுறாங்க இல்லையா, ஒரு கோபத்தில் போடுறதா இங்கே போட்டுருக்குனாங்க. ஆனால் புருஜ் கலிஃபால போடல. புருஜ் கலிஃபால பக்கத்தில் உள்ள 3வது பில்டிங்ல உள்ள 18வது மாடியில் உள்ள 312, 313, 310 அதை மட்டும் காலி பண்றான். அதான் எனக்கு விளங்கல. அங்கே யாருன்னா அமெரிக்க அதிகாரிகள், அமெரிக்க ஆபீசர்கள், அமெரிக்க சொல். அப்போ என்ன பண்றான்னா, அது எப்படிமா துல்லியமா நீ போடுற? அப்போ அவன் சொல்றான், தம்பி உன்னால மட்டும் இல்லை, என்னால முடியும், நாங்களும் பண்ணுவோம், எங்களுக்கும் தெரியும், சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. அப்போ அதனால எந்த பப்ளிக் என்ன செய்யல. நீங்க நல்ல கவனிங்க, 2 பேருடைய இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களால் ஏற்படுகின்றது பாலத்தை அடிக்கிறது, ஸ்கூல் அடிக்கிறது, மருத்துவமனைகளை அடிக்கிறது, டேங்க் அடிக்கிறது, பிரிட்ஜ் அடிக்கிறது, இதான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க மெயினா. அப்புறம் வந்து ஆட்களை கொள்றது, தலைவர்கள் என்ன செய்யறது, தலைவர்களை போட்டு தள்ளுறது. ஆனா அவர்களுடைய பாணி அப்படி இல்லை. அவங்க என்னன்னா, இந்த திமிரு, இந்த ஆதிக்கம், இந்த அகம்பாவம் எங்க வருது, அதை கட் பண்ணு, கீழே இறங்கிடுவாங்க. அப்போ அவங்களுடைய மெயின் எக்கனாமிக் சோர்ஸ் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்து வச்சிருந்தால 30 ஆண்டு காலமாக சொகுசான வாழ்க்கை, பெரிய கனவு திட்டம் போட்டிருந்தால. துபாய் வந்து உலகத்திலேயே மிக சிறந்த நாடு, எல்லா நாட்டுக்காரங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இவனு பார்த்தா நம்ம ஊர்ல இருந்து எதுக்கு, அங்கே போனோமா, அங்கே போய் இருந்தோமா, ஜாலியாக என்ன செஞ்சிட்டோம், இருந்துட்டு வந்துடும் அப்படின்னா இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க திட்டம் போடுறாங்க, அதுக்கு இவங்கெல்லாம் ஒத்துழைக்கிறாங்க. அதையெல்லாம் என்ன செய்யறாங்க, அடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நீங்கள் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இழப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னா, ஈரானுக்கு மிக கடுமையான இழப்பு. ஆனால் அந்த இழப்பை அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். அப்ப தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை அங்க இருக்கின்ற அறிஞர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அது ஷியாவா, அது சுன்னியா, அது அப்படியா, அது இப்படியா, அது தீன்ல இருக்கா, தீன்ல இல்லையா, இந்த மாதிரி இதை விட ஒரு வந்து ஒரு அறிவு கட்ட திறமை ஏதாவது இருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது பொருத்தம் இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப ஒருத்தர் இஸ்லாத்தை அழிக்க வர்றான், பைத்துல் முகத்தை இடிக்க வர்றான், அது இடிக்க வரும், ஒருத்தர்
அவன் முஸ்லீமா ஹிந்துவான்னு பார்த்துருக்கீங்களா? அவன் எந்த கொள்கைன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன் நம்ம அடிக்க வரவங்கள ஒருத்தன் காப்பாற்றுறாங்க, ஒருத்தன் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான். அந்த ஒரு குறைஞ்ச புத்தி கூட நமக்கு இருக்கக்கூடாதா? அந்த ஒரு குறைந்த புரிதல் கூட நமக்கு இல்லைன்னா நம்ம எப்படி சரியா வருவோம்? அது வெளியேற்றக்கூடிய சகோதர சகோதரிகளே, அவங்க தெளிவாக சொன்னாங்க, எங்களுக்கு உங்கள் நாட்டோடலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீ அவனை காலி பண்ணிட்டு நம்ம 2 பேரும் எப்போ போல இருக்கோம். 2வது, இப்போ உன்னை அடிக்கிறேன்னு அவன் வந்து காப்பாற்றினான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து அங்கே வந்து குண்டு போடுறோம்ல, அழிவு ஏற்படுத்துறோம்ல, எவனாவது அவன் வந்து அவன் வந்து உன்னை வந்து காப்பாற்றுறான்னா, அடே அவன் வச்சிருக்கிறது வந்து ஓன் நலனுக்கு இல்லைடா, இஸ்ரேல் நலனுக்கு வச்சிருக்கிறான். முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. அதான் ஈரான் படிச்சு சொல்லுது. இப்போ பஹ்ரைன்லையும் துபாயிலையும் அபுதாபிலையும் சவுதிலையும் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிய, அமெரிக்கா விமானப்படை வச்சிருக்கிய, அமெரிக்கா ராணுவம் கொடுத்து வச்சிருக்கிய, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிய, இவங்கிட்ட ஒன்றை பாதுகாக்க வந்திருக்கிறாங்களா? வந்திருந்தா நான் அடிக்கிறேன்ல, அவன் வந்து தடுத்துருக்கணும்ல. சும்மா ஓட்ட ஓட்டத்தில் வச்சிருக்கிறாங்க, நீ அதெல்லாம் போய் நம்பி வாங்கியிருக்கிற. இல்லை இல்லை அது ரொம்ப பெருசுன்னு சொன்னா, நான் சொல்றேன் அது பெருசு இல்லை, இந்த பாரு நான் அடிக்கிறேன் பாரு, இந்த நாடு பண்ண பாரு, இந்த குளிச்சுட்டு பாரு. அப்போ அவன் எதாவது செய்யறான்னா, அவன் எதுக்கு வச்சிருக்கான்னா இஸ்ரேலை பாதுகாக்க. நான் வந்து இஸ்ரேல் அடிச்சேன்னா இங்கே இஸ்ரேல் அடிக்கிறபடி யார் வந்து தடுக்கிறா? சவுதி வந்து தடுக்குது, பஹ்ரைன் வந்து தடுக்குது, குவைத் வந்து தடுக்குது, துபாய் வந்து தடுக்குது. அடே அவனை காப்பாற்ற இங்கே வச்சிருக்கிறா, அவங்க ஒன்றை காப்பாற்ற வைக்கல. இதுவே இப்போதான் அவனுக்கு புரியுது. அதில் முதல்ல புரிஞ்சுன்னா கர்த்தர் தாங்க. இந்த இவ்வளோ விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டு இப்போ கர்த்தர் தான் சொல்லியிருக்கு 2 நாளைக்கு முன்னாடி, எப்பா அமெரிக்காவில் எல்லாம் காலி பண்ணுங்கப்பா, நீங்கள் இன்னும் இருக்க உங்கள் சங்கத்தமே வேண்டாம் எனக்கு. 50 பேர் என்ன செஞ்சிருங்க, இந்த முதல்ல விமானத்தை மூடு, எல்லாரும் காலி பண்ணுங்க. இப்போ வந்து முதல்ல யார் வந்திருக்கிறா? இந்த மற்ற நாடுகள் முடிஞ்ச. அதுக்கு வந்து 2 காரணம் இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வசமாக சீக்கிரம் நீ எதாவது சொன்னா இந்த ஃபைல் இங்கே இருக்கு, நீ என்னென்ன பண்ணுறது, அப்படி தானே பிளாக் பண்ணி பண்ணுறது. இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, யகுதிகளுடைய இது வந்து வெறும் வந்து நரித்தனம், சூழ்ச்சி, துரோகம், இதனுடைய மொத்த வரலாறு தான் பெரும்பாலும். அந்த ஜியோனிஸ்ட் 2 பேருக்கு, யூதர்கள் வேற ஜியோனிஸ்ட் வேற, 2 புரிஞ்சுக்கணும். எப்படி ஹிந்து வேற இந்துத்துவா புரியணுமா இல்லைங்களா? எல்லா ஹிந்தும் தப்பா கிடையாது, இந்துத்துவால உள்ளவங்க. அதே மாதிரி நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ஈரான்லயே யூதர்கள் இருக்கிறாங்க. நல்ல விளையாங்க, ஈரான்ல யூதர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யூத ஆலயம் இருக்கிறது, யூத மத வழிபாடு இருக்கிறது, யூத சடங்குகள் செய்யக்கூடியதுக்கு முழுமையான ஈரான்ல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்றாங்க. விளங்குதுங்களா? அப்ப எல்லா யூதர்களும் சகட்டி மணிக்கு என்ன செய்யக்கூடாது, எல்லா கிறிஸ்தவர்களும் சகட்டி மணிக்கு நம்ம பேசக்கூடாது. இப்போ இவர் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இங்க வந்து பச்சை குத்திருக்காரு, சிலுவை இறந்துருக்கிறாரு, இங்க குத்திருக்காரு, இங்க குத்திருக்காரு, இடுப்புல குத்திருக்கிறாரு. அவர் கிறிஸ்டியன் சொல்ல முடியுமா? அப்போ கிறிஸ்டின் அந்த இஸ்ரேல் கிறிஸ்தவ ஆலயம் தாக்கப்படுதா இல்லைங்களா? பெத்லகேம் கூட போகக்கூடாதுன்னு அடிச்சானா இல்லைங்களா? அவங்க அந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னு இடத்துல பண்ணாங்களா இல்லைங்களா? அந்த புனித வெளியில வழிபாடு தளத்தை வந்து போகக்கூடாதுன்னு ஆராதனை பண்ணா இல்லையா? அப்போ என்ன மதம் எங்கே வருதாங்க? அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அவங்க ஆதிக்க சக்திகள், அவங்க மனித குல விரோதிகள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுக்கு வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி தன்னுடைய நாட்டு மக்களை அழிப்பதற்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, தயங்கமான ஃபிரௌனுடைய வாரிசுகள், நம்ரூதுடைய வாரிசுகள். இவங்களுக்கு வந்து எந்த நாட்டு பற்றோ மக்கள் நலமோ எதுவுமே கிடையாது, தன்னுடைய நலம். ஆனால் ரப்புக்கு போல ஆளான்னு சொன்னான் ஃபிரௌன். என்ன அர்த்தம்? மூசா நபி எதிர்த்து என்ன சொன்னான்? நான் தான் ரப்புக்கெல்லாம் ரப்பு, கடவுளுக்கெல்லாம் கடவுள் நான் தான் அப்படின்னா. அப்போ எவ்வளவு பெரிய திமிர் அவனுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விரோதியை 2 நாள்ல முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு வச்சிருக்கேன் 1 மாசம் வரைக்கும் அவனால என்ன செய்ய முடியல. அது மட்டும் இல்ல, ஆரம்பித்தது நீயாக இருக்கலாம், முடிப்பது நான் தான். இப்பவும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. பேச்சுவார்த்தை நடந்து, இப்ப பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு சொல்றோமா இல்லைங்களா? லிபியாவில் அடிச்சாலும் இல்லைங்களா? அந்த 10 நிபந்தனையில் ஒரு நிபந்தனை ஒன்று என்னன்னா, லிபியாவை என்ன செய்யக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது. அட்டாக் பண்ணாலும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, திரும்பி பழைய பொருட்டி கதவை தட்டின்னு ஆகும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சும்மா கிடந்த ஈரான செல்வந்த நாடாக மாத்துறதுக்கு ஐயா இறங்கி வந்திருக்காரு. என்ன, ஹோர்முஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரால? அமெரிக்காவில் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக யார் பண்ணுறது? அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இப்போ நீ எதுக்குப்பா சண்டைக்கு போட போகிற? இல்லை, ஹோர்முஸை திறந்து விடணும், அதுக்காக சண்டைக்கு போகிறேன். அது எப்போ மூணுனாங்கப்பா, சண்டை வந்த போகிறோம். அப்போ ஏன்டா நீ போகிற? ஏன்னா ஏற்கனவே திறந்தாண்டா இருந்துச்சு, நீ தானே சண்டை போட்ட, நீ சண்டை போட போய் தானே மூணுனா, இப்போ எதுக்கு நான் போகிறேன்?
போறேன். ஏன்னா உன்ன மாதிரி எவனாவது இருக்கிறானா? சும்மா கடந்த சங்க ஊதி எடுத்தா அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா? அது ஏற்கனவே ஃப்ரீயா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணான்னா, தம்பி இதெல்லாம் ஃப்ரீயெல்லாம் வேண்டாம், உனக்கு நான் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணித்தரேன். நீ வந்து வலா தஹினோ வலா தஹ்சனோ அன்தும் லஅலௌன இன் குன்தும் முஃமினீன். நீ வந்து தைரியமா இருந்தீனா, நீ கவலைப்படாம இருந்தீனா, நீ வந்து ஈமான் உனக்கு உறுதியா இருந்துச்சுன்னா உனக்கு பயம் வராது. ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்தா உனக்கு கவலை வராது. இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேரலுக்கு $1 அவ்வளோதான். ஒரு கப்பல் எத்தனை பேரில் போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க? 10,000, 50,000, 1,00,000. அப்போ 1,00,000க்கு ஒரு கப்பலுக்கு ஒன்றுன்னா இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 கப்பல் இருக்கா. அப்போ கணக்கு போட்டு பாருங்க. அப்போ தொடர்ந்து போயிட்டே இருக்கும், கப்பல் போயிட்டே இருக்கும். அப்போ சும்மாவே என்ன செய்யலாம்? அப்போ அல்லாஹ் எப்படி வருமானத்தை தரான்னா, சும்மாவே நீ வந்து ஆய்வு பண்ணி, நீ குர்ஆன் ஓது, நீ தஃப்சீர் பண்ணிட்டுறது, நீ ஆய்வு பண்ணுறது, எதிரிகளை இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் சக்திகளாக என்ன செய்யுங்க? ஆயுதுலகு மஸ்தாத்தின் கூவா மம்பி ரிபாத்தின் ஹை துர்ஹிபு நபி அதுவல்லாஹி வதுவக்கும். இந்த வேலை நீ செய்ப்பா. நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய பலத்தை திரட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்ற அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளையும் அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் நீங்கள் பயமுறுத்தலாம். அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அவன் உனக்கு மட்டும் எதிரி இல்லையா, எனக்கு எதிரி, இந்த மனித சமுதாயத்துக்கே எதிரி, படைப்பினைகளுக்கே எதிரி. இப்ப பாலத்தை தகர்க்க எப்படி நல்லவனா இருக்க முடியும்? தண்ணீர் குடிநீர் திட்டத்தை தகர்க்க எப்படி நல்லவனா இருக்க முடியும்? பள்ளிவாசலை தகர்க்கிறவன், சர்ச்சை தகர்க்கிறவன், பள்ளிக்கூடத்தை தகர்க்கிறவன், மருத்துவமனையில் குண்டு போடுறவன், உணவு கடைகளில் குண்டு போடுறவன், மின்சாரத்தில் குண்டு போடுறவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்றான், அதுவல்லாஹி வதுவக்கும். உனக்கு மட்டும் இல்லையா, எனக்கு அவன் எதிரி தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கருணையினால், மிகப்பெரிய கிருபையினால் உலகமே அந்த இரவு பார்த்து எல்லாரும் வந்து தெரியல, எல்லாருமே மூடிட்டு உட்காந்துருவாங்கன்னு பார்த்தா கதை மூடிட்டு எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, எல்லாத்தையும் மெசேஜ் கொடுப்பாங்க, இன்னாலில்லாஹி சொல்லுங்க, நாங்கள் செத்து போனதுக்கு அப்புறம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. இல்லை நம்மளாம் அவங்களுக்கு கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சு. எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க, நம்ம அவங்கள கேட்கக்கூடிய அளவுக்கு நான் நல்லா தான் இருக்கேன், என்ன ஆயிடுச்சு, நீங்க உங்க இதை பாருங்க நாங்க இங்க இதை பார்க்கறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவ விற்பனை எல்லோருமே கலங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு ஈரான் மக்கள் நிற்கிறாங்க கூட. ஈரானுக்கு மிகப்பெரிய வருமானம். அதான் ஈரானுடைய அதிகாரி சொன்னாரு, நீ பிரிட்ஜை இடிச்சிட்ட, பிரிட்ஜை கட்டிக்கலாம்டா, உன் இமேஜ் உறுதிச்சுல, கட்டவே முடியாது, லைஃப்லையும் கட்ட முடியாது. உன் அயன் டோமை எவனாவது வாங்குவானா, உன் F-16 எவனாவது வாங்குவானா, உன்னுடைய பிளாக் ஹெலிகாப்டர் எவனாவது வாங்குவானா, நீ உன்னுடைய தாட் சிஸ்டத்தை எவனாவது வாங்குவானா, உன்னுடைய பேட்ரியாட் எவனாவது வாங்குவானா, போச்சு அவன் வருமானம், அவ்வளவுதான். எதிரி அடிக்கணும், அவன் இதை மட்டும் அடிக்கணும் இல்லை, அவனை மட்டும் அடிக்கணும்னு கிடையாது. மாற்றி யோசிங்க, அவனுடைய பலம் எங்கே இருக்கிறது, அவன் ஏன் நிற்கின்றான், இந்த அகம்பாவத்தினுடைய ஊற்று என்ன, இந்த கர்வத்தினுடைய ஊற்று என்ன, இந்த ஆணவத்தினுடைய ஊற்று என்ன, அதை பார்த்து அதை கட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அதை தான் இன்றைக்கு ஈரானியர்கள் செய்கிறார்கள். நாங்கள் மீண்டும் செய்வோம், நீ எப்படி வேணாலும் வா. இன்னைக்கு வந்து அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில 40 நாடுகள் ஈரானோட வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறது ரெடியா இருக்கிறான். 40 நாடு. இப்போ நம்ம கப்பல்லாம் அங்கே இருக்குது, வாங்க நச்சு பேசிக்குவோம், நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. அதனால என்ன இருக்குது, இப்போ நீ பெரியால யார் ஆக்கி விட்டா? இப்போ நேற்று வரைக்கும் சும்மா தானே இருந்தாங்க, நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் தானே இருந்தாங்க, உன் பார்வையில். ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு 40 நாடுகள் வரிசையில் இருக்கின்றன. இன்றைக்கு வல்லரசு ஈரானா அமெரிக்காவானா, ஐரோப்பிய நாடுகள்லாம் சொல்றது அமெரிக்கா, ஈரான் சொல்றது. என்ன காரணம்னா, நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நட்பு நாடுகள் எல்லாம் யாரை விட்டுட்டாங்க? அமெரிக்கா விட்டுட்டாங்க. ஏன்னா நான் உனக்கு வர முடியாதுப்பா, நீ என்ன கேட்டால் சண்டைக்கு போன, என்ன அப்போ நீ வாங்கின அடியே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, உன்னாலேயே நிற்க முடியல, எங்களையும் என்ன கோத்து விடுற அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க. ஆக உலக வரலாற்றிலே முதலாக அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் அவனை நிராகரித்தது. அவனுக்கு எதிராக இத்தாலி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, பிரான்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, எல்லாருமே கடுமையான முறையில் கண்டிக்கிறாங்க. இது உலகத்தில் இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை. இன்னைக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ சகோதரர்களே, ஒரு இமேஜ் என்னன்னா, இது வரைக்கும் முஸ்லீமு ஒரு தலப்பா கட்டியிருக்காரு, ஒரு தாடி வச்சிருக்காரு, அவர் கூமுட்டையாக இருப்பார், அவர் ஒன்று விளங்காது, அவங்க தத்திரம் முடிச்சு போயிருப்பாங்க, அவங்க பக்கிஸ்தானாக இருப்பாங்க, அறிவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு இமேஜ் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கிறான், கட்டு செட் பண்ணி வச்சிருக்கா இல்லையா. அதெல்லாம் ஹோமேனி குரூப் உடைச்சிச்சு. நாங்கள் தாடி வச்சு தான் இருப்போம், நாங்கள் தலப்பா கட்டி தான் இருப்போம், நாங்கள் ஓத்திக்கிட்டு தான் இருப்போம், நாங்கள் தொழுதுகிட்டு தான் இருப்போம். ஆனால் எங்கிட்ட இருக்க மாதிரி மிசைல் உலகத்தில் எவன்டியும் இருக்காது, எங்கிட்ட இருக்க மாதிரி டெக்னாலஜி உலகத்தில் எவன்டியுமே இருக்காது. நீ தாண்டி பாரு, தாண்டி பாரு.
ஆபிரகாம் லிங்கன் பெரிய கப்பல். இன்னொன்று உலகத்திலே இப்போ என்ன வந்துருச்சுன்னா, ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் அந்த கப்பலே ஓட்ட போட்டா நம்ம இதுக்கு பெரிய கப்பல்லாம் வாங்கணும். இப்போ எல்லாத்தையும் மாத்துறது போர் ஸ்ட்ராட்டஜி வந்து அவன் என்ன சொன்னான்னா, இது 5th ஜெனரேஷன் F-16. ஆனால் வெண்டைக்காய் என்னைக்கு உள்ளதுடா, இது குப்பையில் போறான்னு சொல்லிட்டான் ஈரான். சொல்லலை, செயல்படுத்தி காமிட்டான். இல்லை பெரிய கப்பல் தான் கேட்குறேன், பெரிய கப்பலை ஒன்றுக்கு ஆகாத போட்டுறாத. அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய ஜெரால்டுன்னு ஒரு கப்பலை கொண்டு வந்தான், அது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அவன் பெரிய பெரிய சிஸ்டம் வச்சுனான். அவன் இதெல்லாம் பெருசுனானா எல்லாத்தையும் அது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றுக்குமே ஆகாது அப்படிங்கிறத ஈரான் சொல்லவில்லை, செய்து காட்டியது. இப்போ எவனாவது கப்பல் வாங்குவானா, எவனாவது விமானத்தை வாங்குவானா, எவனாவது அயன் டோமுக்கு அட்வான்ஸ் கொடுப்பானா? இப்போ கொடுத்தவங்க திருப்பி கட்டிருக்கிறான். நாங்கள் தெரியாதரமாக கொடுத்துட்டோம்பா, திருப்பி கொடுப்பான். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக குரானை படிப்பதோடு ஓதுவதோடு மட்டும் நின்று விடக்கூடாது. நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய தலைமுறையை படித்த தலைமுறையாக ஆக்க வேண்டும். எல்லாருமே PhD குறைஞ்சு யாருமே எல்லா குடும்பத்திலும். ஆக நிறைய படிக்கணும். நம்ம வந்து ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு சண்டை போட்டுருக்கு நமக்கு தெரியும். இப்போ அடுத்த 5 வருஷம் கழிச்சு சீட் கொடுப்பாங்களா? குறைச்சிக்கிட்டு தான் போகும் தவிர அப்புறம் நீங்கள் சும்மா இருங்க, நம்ம தான் இதயத்தில் இடம் கொடுக்குறோம். எப்பாவது வரும்போது நாங்கள் கூட பக்கத்தில் உட்கார வச்சுருக்கோம். என்ன காரணம்? ஏன்னா போன முறை 2 கொடுத்து, போன முறை 3 கொடுத்து 3 தோத்த, அப்புறம் 2 கொடுத்து 1 தோத்த, அதுக்கப்புறம் 1 கொடுத்து அதையும் தோத்த. இப்போ நீ கேட்க முடியாது அப்படின்னு நிலைமையில செய்கிறாங்க, அவங்க உருவாக்குறாங்களா இல்லையா? ஆக படிக்க வேண்டும், அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும். வெறும் அரசியல் என்றால் வெறும் MLA MP ஆக மட்டுமில்லை, அதிகாரிகள் மிக மிக முக்கியம், அரசு பணிகள் மிக மிக முக்கியம். இதெல்லாம் வந்து ஒரு பவர் சென்டர். ஆனால் அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு என்ன செய்யறோம்? வெறுமனே MLA MP கிடைச்சிட்டா நம்ம எல்லாம் பெருசாக கிடைச்சிடும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது அந்த சிந்தனையிலிருந்து மாறக்கூடிய ஒரு படிப்பினை ஈரானுடைய அணுகுமுறையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த ஞானம் உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, வீரம் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, இஹ்சான் உள்ளவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. எல்லாத்துக்குமே தெரியும். முதல் 2 விஷயத்தை நம்ம வந்து கவனத்தில் வைக்கிறோம். கண்டிப்பாக முதல்ல ஓட்டு போடணும், அது மிக முக்கியம். இல்லைங்க என்கிட்ட 1 ஓட்டு தாங்க இருக்குது, எங்கள் வீட்டில் 4 ஓட்டு தாங்க இருக்குது, நாங்கள் போட்டு என்னங்க ஆகுது? கிடையாது. 5 ஓட்டு 10 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டெல்லாம் தோத்தவங்க இருக்கிறாங்க, வகுப்பாதிகள் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. கடந்த தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மார்ஜினில் தான் சில பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால தான் வந்து பிறைப்படத்த கட்சிக்கு 10 MLA கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களாம் ஒன்றும் சிந்திக்காமலாம் கொடுங்க. அவங்க தெரியாதா? நமக்கே இவ்வளோ விவரம் தெரியும் போது நம்ம சொல்கிறோம் இதுக்கு போய் கொடுக்கலாமா? ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, 10 MLA கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்கீங்க பாருப்பா நீ. அவங்கள விவரம் இல்லாமல் கொடுக்கல இல்லையா? அப்போ கொடுப்பாங்களா? எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அப்போ கொடுத்துருக்குறாங்கன்னா அது 1000 1500 2000 3000 எல்லாம் காட்சாலிட்டா. அப்போ நம்ம 1 லட்சம் வச்சுருக்கோம், அவருக்கு கொஞ்சம் 10,000, இவருக்கு கொஞ்சம் 5,000, இது எல்லாமே வச்சுருக்காங்க. தனித்தனி விட்டு வச்சுட்டு இருக்கோம். எங்கேயுமே பாக்கெட்டாக என்ன இல்லை, பாக்கெட்டாக கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஹோல்சேல். நம்ம என்ன பண்ணுறோம்? சில்லறை வியாபாரம். சில்லறை வியாபாரத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் பெட்டி கடையில் என்ன 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? ஏங்க பெட்டி கடை 10க்கு 10னா நீ என்னத்தை போடு, என்ன சாமான வைப்பா? அது லிமிட் என்ன? அவ்வளோதான். வேணா உள்ள கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்காங்க, ஒரு ஸ்க்ரீனை போட்டுக்காங்க, அப்படி கண்ணாடியே போட்டுக்காங்க, தங்கத்தில் பெயிண்ட் அடிங்க. எவ்வளோ உள்ள ஸ்பேஸ் எவ்வளோ? இதுக்கு மேலே 1 இன்ச்சு சேராது, அது புரியணும். ஆனால் தனித்தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் அப்படிதான் பண்ணுச்சு. என்ன பிளான்னா நாட்டு ஃபுல்லாக படையை பிரிச்சுட்டான். அங்கே இங்கே எல்லாமே சென்ட்ரலைஸ் கிடையாது. இவர் செத்தாரு, அவர் போயிட்டாரு, யாரும் எதிர்பார்க்க கூடாது. தனித்தனியாக டீசென்ட்ரலைசேஷன், அவங்கவங்க அந்தந்த இடத்துல நின்று செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிஸ்டம் ஏற்படுத்திட்டாங்க. இந்த வீடியோவிலே இன்னைக்கு நம்ம வந்து இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இத்தனை வருஷம் நாம கொடுத்தோம், நாங்கள் கொடுத்த எங்களுக்கு கண்ணியம் கிடைக்கல, அதிகாரம் கிடைக்கல, அந்தஸ்து கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ நம்ம ஓட்டு போகிறது நமக்கு அதிகாரம் வந்துடும் அப்படி யாரும் ஏமாந்து போய் போடல. நம்ம போட்ட உடனே அப்படியே நம்ம தேனாறு பாலாறு ஓடும். உடனே முஸ்லீம்களை வந்து ஒரு 10 யூனிவர்சிட்டியில் வந்து வைஸ் சான்சலராக போட்டுருவாங்க, ஒரு 5 இடத்துல வந்து கவுன்சிலராக போட்டுருவாங்க, ஒரு 15 வந்து தாசில்தார் ஆக்கி விட்டுருவாங்க, வந்து 10 காலேஜுக்கு வந்து என்ன செய்வாங்க, கரஸ்பாண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அப்படிலாம் நம்ம வந்து என்ன செய்யல. அதில் வந்து 15 பள்ளிவாசலுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க, ஒரு 20 கவர்ஸ்தான் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக இடம் கொடுத்துருவாங்க. இப்படிலாம் நினச்சி நம்ம என்ன செய்யல.
செய்யல, போடல. நம்ம என்ன எதுக்காக போடுறோம்னா ஷைத்தான் வந்துடக்கூடாதுக்காக போடுறோம். நாங்க பள்ளியை நாங்க கட்டிக்கிறோம்பா, நீ புல்டோசர் வராம இருந்தா போதும், எங்க கஞ்சை நாங்க குடிச்சிக்கிறோம், நீ அதுல மண்ணை வந்து போடாம இருந்தா போதும், அரசு பண்ணி சரியில்லை வைக்காம இருந்தா போதும். அதுதான் நம்ம நோக்கமே தவிர எங்களுக்கு நீ தரணும், எங்களுக்கு நீ செய்யணும் என்பதற்காக நாங்கள் ஓட்டு போடவில்லை. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டு போடுறோம். ஏன்னா வடநாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க பள்ளிவாசலை கட்ட முடியாது, கட்டின பள்ளியில போக முடியாது, பிரச்சனை பண்றாங்க. கபர்ல போய் அடங்க முடியல, கபர் பிரச்சனை பண்றாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை 4 இளைஞர்கள் சத்தம் பண்றாங்கன்னா அந்த கம்ப்ளீட்டா 4 பேரையும் கொண்டு போய் செய்யறாங்க, ஜெயில வைக்கிறாங்க. அந்த 4 பேருடைய கடையை கொண்டு போய் இடிக்கிறாங்க, வீட்டை போய் கொடுத்துறாங்க. இப்படி ஆராய்ச்சி யாரு கேட்கறதுக்கு என்ன இல்லை. இப்ப பாருங்க, முந்தானத்து ஹைகோர்ட் பண்ணிருக்கு, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு, உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு இந்த புல்டோசர்ல இடிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, 10 லட்சம் வச்சு என்னங்க செய்ய முடியும்? ஏங்க ஒரு வீடு 20 லட்சம் 30 லட்சம் நிலத்தினுடைய மதிப்பெண்ணா, கட்டினது மதிப்பெண்ணா, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆனா வேற வழி இல்லை, இவ்வளவுதான் இப்பதான் கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமை வந்து வடநாடாக தென்னாடு ஆகிடக்கூடாது, தமிழ்நாடு ஆகிவிடக்கூடாது என்பதற்காக செய்யறமே தவிர நம்ம வந்து நமக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் இல்லை, அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஆக இந்த தேர்தல் வந்து பாசிசம் வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான தேர்தல். பாசிசம் வேண்டாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு யாருக்குமே மாற்று இருக்க முடியாது. இப்ப யார் அதனை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் பகுதியிலே ஆற்றல் வாய்ந்திருக்கிறார்கள், சரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து போடுறதாக எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்தியர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிப்பானாங்க. மூமின்கள் எல்லாம் ஒரு அணியிலே திறந்து வரக்கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லவர்களை ஆட்சியில் அமர்த்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக வரக்கூடிய காலம் அமைய வேண்டும் என்று நாம் துவா செய்வோம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.